அனைத்து பக்திமான்களுக்கும் நமஸ்காரம். யாவருக்கும் உரைப்போம் பதிவில் மிகவும் முக்கியமான தரிசனத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு பேச போகிறோம், விரிவாக பார்க்க போகிறோம். அது என்ன தரிசனம் தெரியுமா? மகர ஜோதி தரிசனம். கார்த்திகை மாதம் என்றாலே நம் இல்லத்தில் எல்லாரும் ஐயப்பனை வழிபடுவோம். மாலை போட்டு விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்வார்கள் பக்த கோடிகள். இந்த பக்த கோடிகள் பல பேர் காத்திருந்து காண கிடைக்காத இந்த அற்புத தரிசனத்தை காண்பதற்காகவே போவாங்க. அதுதான் மகர ஜோதி தரிசனம். இந்த மகர ஜோதி தரிசனம் எங்க நடைபெறும் தெரியுமா? சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு வடகிழக்கே அமைந்துள்ள காந்தமலையில தான் நடைபெறும். காந்தமலை அப்படின்னா என்ன பொருள்? தேவர்கள் வசிக்கும் மலை அப்படின்னு பொருள். அதனால தான் இங்க தேவர்களும் ரிஷிகளும் சுவாமி ஐயப்பனை ஜோதி ஸ்வரூபமா தரிசனம் பண்ணி அவங்க பூஜிப்பதாக ஐதீகம் சொல்றது. இங்க 3 நட்சத்திரங்கள் அடுத்தடுத்து 4 நிமிடங்கள்ல தெரியுமா. அந்த மாதிரி 3 நட்சத்திரங்கள் தெரிந்ததும் இங்க பக்த கோடிகள் எல்லாரும் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? சுவாமியே சரணமையப்பான்ற சரண கோஷத்தை 5 மலைகளும் எதிரொலிக்கும் வண்ணத்துல முழக்கமிடுவார்களாம். அப்போதுதான் காந்தமலை உச்சியில தோன்றும் ஜோதி தரிசனத்தை நாமளும் லட்சோப லட்ச பக்தர்களுடனாக சேர்ந்து வீட்டிலேயே தொலைக்காட்சி பெட்டியில் பார்த்து சந்தோஷம் அடைகிறோம், பரவசம் அடைகிறோம். இந்த மகர ஜோதி தரிசனம் உருவாக என்ன காரணம் சாஸ்திரம் சொல்றது? அதை தெளிவா இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? பந்தள ராஜாவின் மகனான மணிகண்டன் ஸ்கூலுக்கு போற வயசாச்சு. உடனே ராஜா கொண்டு போய் குருகுலத்துல சேர்க்கிறார். குருகுலத்துல சேர்ந்த இந்த மணிகண்டன் எல்லா குழந்தைங்க மாதிரியே ஸ்லோவா படிக்காம, தெய்வ குழந்தை இல்லையா, எல்லாத்தையும் டக் டக் டக்குன்னு குறுகிய காலத்திலே படிச்சிடுறாரு. 4 வேதங்கள், 6 சாஸ்திரங்கள், 64 கலைகள் என அனைத்தையும் விட்டு வைக்காம எல்லாத்தையும் படித்து ஃபர்ஸ்டா வந்துடுறாரு. இதெல்லாம் பார்த்ததும் குருவுக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் கேட்கறதுக்கு என்னோ தடுக்குது அவருக்கு. சரின்னு சொல்லி அமைதியா இருக்காரு மணிகண்டனோட குரு. இப்பெல்லாம் என்ன ஆகுது? பிறவியிலேயே ஊமையா குருகுலத்தோட டீச்சர் இருக்காரு இல்லையா, அவரோட பையன் இருக்கான். அந்த பையனுக்கு வாய் பேச முடியாது. குருவுக்கு ரொம்ப கவலை. இதனை மனதால் அறிந்து கொண்ட மணிகண்டன் என்ன பண்றான்? குருவோட மகனை பேச வச்சிடுறார். இந்த அபூர்வ சக்தியை பார்த்துட்டு, இவருடைய அறிவாற்றலை பார்த்துட்டு குரு மணிகண்டனை கிட்ட கூப்பிட்டு கேட்கிறார், ஏன்பா நீ சாதாரண குழந்தை இல்லை, உனக்குள்ள என்ன சக்தி இருக்கு, என் கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்றாரு. உடனே மணிகண்டன் என்ன சொல்றாரு? என்னுடைய பிறப்பின் ரகசியத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன், இதை நீங்க யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு குரு கிட்ட ப்ராமிஸ் வாங்கிக்கிறார். அதனால தன்னுடைய பிறப்பின் ரகசியத்தெல்லாம் மணிகண்டன் தன்னோட டீச்சர் கிட்ட சொல்லிடுறாரு. அதுக்கு பிரதிபலனா குரு என்ன தெரியுமா கேட்கிறாரு? நீங்க வருடா வருடம் ஜோதி ஸ்வரூபமா எனக்கு காட்சி அளிக்கணும் பகவானே அப்படின்னு கேட்கிறாரு. குருவின் ஆசையை நிறைவேற்றும் பொருட்டு தான் இந்த மகர ஜோதி தரிசனத்தில் ஐயன் நமக்கு காட்சி தருகிறார். எப்பவுமே தியான கோலத்துல இருக்க சபரிமலையில இருக்க ஐயப்பன் அன்று ஒரு நாள் மட்டும் சகல ஆபரணமும் வைரம், வைடூரியம், மாணிக்கம் எல்லா ஆபரணத்தையும் போட்டுண்டு ராஜா போல அழகா நமக்கு காட்சி அளிக்கிறார். உங்களுக்கு மகர ஜோதி தரிசனம் பற்றி விளக்கங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இதே பகுதியிலேயே நான் மணிகண்டனின் பிறப்பு பற்றியே சொல்லியிருக்கேன். அதையும் அவசியம் கேளுங்க, நன்மை பெறுங்கள். சுவாமியே சரணமையப்பா. நன்றி.